ஹலோ வெஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாடு மற்ற எல்லா நாடுகளிடமிருந்து வேறுபட்டது. அங்கு மக்கள் தொகை மிகவும் குறைவு. ஆனா இந்த நாடு உலகின் 2வது பெரிய நாடாகும். இங்கு எங்கும் பசுமை நிறைந்து காணப்படுவதால மக்கள் அதை விரும்புகிறார்கள். இன்று நாம் இந்த நாட்டை பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது உலகின் மிகப்பெரிய யுரேனியம் உற்பத்தியாளர் நாடு. நமது நாடான இந்தியாவிலிருந்து மிகவும் தொலைவில் உள்ள ஒரு நாடு. இன்று நாம் உலகின் 2வது பெரிய நாடான கனடாவை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல் தான் தரப்போகிறோம். இது உலகின் மிகவும் குளிரான நாடு கனடா. ரஷ்யாவுக்கு பிறகு பரப்பளவுல உலகின் 2வது பெரிய நாடாகும். இது 2098 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளது. இந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகை 37 மில்லியன் ஆகும். நாடு மிகவும் பெரியது. ஆனா இங்குள்ள மக்கள் தொகை மிகவும் குறைவு. இத்தகைய சூழ்நிலையில ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 4 பேரை மட்டுமே நீங்க காண்பீங்க. மொத்த மக்கள் தொகையில 82% பேர் நகரங்கள்ல வாழ்றாங்க. வெறும் 18% பேர் மட்டுமே கிராமங்களில் வசிக்கும் நிலையில இந்த நாடு எப்படி இருக்கிறது? கனடா என்ற பெயர் கிராமம் என்று பொருள்படும் கனடா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. முன்பு இங்கு நிலைமை எப்படி இருந்தது என்பதை நீங்க புரிந்து கொள்ளலாம். கனடா இப்போது பெரிய நகரங்களின் மையமாக மாறியிருந்தாலும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு எதுவும் இல்லை என்றும் யாரும் இங்கு வாழ விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. பிரிட்டிஷ் பாராளுமன்றம் பிரிட்டிஷ் வட அமெரிக்கா சட்டத்தை நிறைவேற்றிய போது அல்லது அதற்கு முன்பே ஜூலை 1, 1867 அன்று கனடா ஒரு நாடாக ஆனது. இது வெவ்வேறு நாடுகளால ஆளப்பட்டது. பிரிட்டிஷார் இந்த இடத்தை மிகவும் மேம்படுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய கொள்ளைகள் நடந்தது. இந்த நாட்டில் 22 அதிகாரப்பூர்வ மொழிகள் உள்ளது. ஒன்று ஆங்கிலம், மற்றொன்று பிரெஞ்சு. இங்குள்ள மக்கள் பஞ்சாபியும் பேசுகிறார்கள். மக்கள் சீன மொழியும் பேசுகிறார்கள். ஆனா அதிகாரப்பூர்வ மொழியை பொறுத்தவரை 2 மொழிகள் மட்டுமே பேசப்படுகிறது. அவ ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு. உணவு மற்றும் பான விஷயத்துல கனடியர்கள் முன்னணியில் இருக்காங்க. வேற எந்த நாட்டையும் விட இங்குள்ள மக்கள் அதிக பாஸ்தா சாப்பிடுறாங்க. இந்த நாட்டில் வசிக்கும் நமது இந்திய சகோதர சகோதரிகள் இப்போதெல்லாம் பாஸ்தா பிரியர்களாக மாறிவிட்டனர். கனடாவில் வசிக்கும் பெரும்பாலான மக்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அங்கு பஞ்சாப் மற்றும் குஜராத்தை சேர்ந்த மக்கள் இந்த நாட்டில் அதிகம் வாழ்கின்றனர். இதில் சிறந்த விஷயம் என்னவென்றால், நீங்கள் டொரண்டோ விமான நிலையத்தை தரையிறங்கும் போது இதை நேரடியாக காண முடியும். ஏனென்றால் அனைத்து டாக்ஸி ஓட்டுநர்களும் நமது பஞ்சாபை சேர்ந்தவங்க. இன்னும் பலரை கண்டா கனடா உலகின் மிகவும் படித்த நாடுகளில் ஒன்றாகும். இங்குள்ள மக்கள் தொகையில 100% பேர் படித்தவர்கள். இதில் சிறந்த பகுதி என்னவென்றால், கல்லூரியில பட்டம் பெறாத ஒருவரையும் நீங்க காண முடியாது. மேலும் இங்குள்ள மக்கள் கல்விக்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. அவர்கள் அனைவரும் படித்தவர்கள். மேலும் கல்விதான் அவர்களின் முதன்மையான முன்னுரிமை. நம்மளே இங்கு குறைஞ்சபட்ச வெப்பநிலை -81 டிகிரி எட்டும் அளவுக்கு கடும் குளிர் நிலவுகிறது. இந்த சூழல்ல எந்த ஒரு மனிதனும் எப்படி உயிர் பிழைப்பான் என்று கற்பனை செய்து பாருங்க. இந்தியாவிலிருந்து குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆரம்ப நாட்கள்ல வேலை கிடைப்பது மிகவும் கடினமா இருக்கும். வருடத்துக்கு 3 முதல் 4 மாதங்கள் மக்கள் இங்கு எப்படி வாழ்கிறார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். குளிர்காலத்துல வீட்டை விட்டு வெளியே செல்வது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று கூறப்படுகிறது. டொரண்டோ கனடாவின் மிகப்பெரிய நகரம். ஆனா அது தலைநகரம். டொரண்டோ தான் கனடாவின் தலைநகரம் என்று நீங்க நினைக்கலாம். ஆனா அது உண்மை அல்ல. டொரண்டோ நிச்சயமாக இங்குள்ள பெரிய நகரம். மிகப்பெரிய உற்பத்தி வசதி உள்ளது. கனடா மக்களை உலகின் மிகவும் தனிப்பட்ட மக்கள் என்று அழைக்கலாம். நாம் குறிப்பிடும் இந்த கனடிய பூர்வீக மக்கள் வெளி உலகத்துடன் மிக குறைந்த தொடர்பை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மக்கள் தங்கள் சொந்த உலகில மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். யாரை பற்றியும் கவலைப்படுவதில்லை. நீங்கள் அவர்களுக்கு தவறாக ஏதாவது செய்தாலும் அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்று விடுவார்கள். இவர்களிடையே குண்டானவர்கள் அரிதாகவே உள்ளனர். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடான கனடா அமெரிக்கா இந்த நாட்டை ஒரு முறை அல்ல 2 முறை தாக்கியது. 2 முறையும் அது தோல்வி சந்திச்சது. சில நாட்டு மக்கள் கடல்ல நன்றாக விளையாட முடியும். ஆனா இங்குள்ள ஐஸ் மிகவும் குளிராக இருக்கிறது. எனவே கடல் நீர் பனிக்கட்டியாக மாறிவிடும். இங்குள்ள மக்கள் தண்ணீரிலேயே ஹாக்கி விளையாட தொடங்குறாங்க. முக்கியமா கனடாவில் 630 வெவ்வேறு வகையான பறவைகளை காணலாம். இதை அறிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. கனடாவில் இந்த காடுகள் மிகவும் பறந்தவை. அவற்றில் ஜப்பான், இத்தாலி, கம்போடியா, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளின் பறவைகளும் அடங்கும். ஒரு நாட்டில் 1 மணி நேரத்தில் எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு என்று கற்பனை செய்து பாருங்க. இயற்கை வளங்களை பொறுத்தவரை இந்த நாடு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இந்த நாட்டில் யாரும் தற்செயலாக கூட ஒரு பாம்பு பிடிப்பவரை பொது இடத்துக்கு அழைத்து செல்ல முடியாது. முக்கியமா ஒவ்வொரு சிவப்பு விளக்கிலும் ஒரு பெண் இருப்பதை காண்பீங்க. பள்ளியிலிருந்து வரும் குழந்தைகள் சிவப்பு விளக்க அதாவது சிக்னல் கடக்க உதவுவதற்காக கிட்டத்தட்ட ஒவ்வொரு சிக்னல்லையும் ஒரு பெண் இருப்பதை நீங்க காணலாம். இந்த வேலையிலும் கூட நீங்கள் ஒரு நாளைக்கு $14 என்ற விதத்துல வேலை செய்யலாம். ஆமலே நாம் பெரிய நாடுகளை பற்றி பெரிதாக பேசும்போது கனடா ஒரு மிகவும் பணக்கார நாடு. இங்குள்ள மக்களுக்கு எதற்கும் குறையில்லை. இந்த நாட்டில் வேலையுள்ளவர்கள் தான் மிகவும் மகிழ்ச்சியான நபர். இந்த நாட்டில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஒவ்வொரு 1000 பேர்ல 600 பேரிடம் பெரிய கார்கள் உள்ளது. ஒரு முழுமையான வளர்ச்சி பெற்ற நாட்டின் அடையாளம் இது. இந்த நாட்டில் தண்ணீர் எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியம். இந்த நாட்டில் உள்ள குழாய் நீர் கூட ஃபில்டர் வாட்டரை விட சிறந்ததாக இருக்கும். இங்குள்ள நீரின் தரம் மிகவும் சிறந்தது. கனடா மக்கள் மிகவும் பாரம்பரியமானவர்கள். இங்குள்ள மக்கள் தங்கள் பழக்க வழக்கங்களை மிகுந்த மரியாதையுடன் பின்பற்றாங்க. உலகம் எங்கு சென்றாலும் நமது அடிப்படைகளை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்று இந்த மக்கள் நம்புகிறார்கள். கனடா மக்கள் தங்கள் நாட்டிற்கும் குடும்பத்திற்கும் மிகவும் விசுவாசமானவர்கள். இது ஒரு படித்த நாட்டின் அடையாளம். அவர்கள் தங்கள் கலாச்சாரத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை நன்கு அறிந்திருக்கிறார்கள். முக்கியமா
சவுதி அரேபியாவுக்கு பிறகு கனடா இரண்டாவது பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடு என்பதை தெரிந்து கொள்ளுங்க. நிச்சயமாக இங்கு ஒரு பெரிய எண்ணெய் வணிகம் உள்ளது. எண்ணெய் உற்பத்தி மிகப்பெரிய அளவில் செய்யப்படுகிறது. கூடைப்பந்து கனடாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது உலகின் மிகவும் பிரபலமான விளையாட்டுகளில் ஒன்றா மாறியுள்ளது. பிறகு மற்ற நாடுகளில் இது பரவியது. இங்குள்ள 30% பகுதி காடுகளால் சூழப்பட்டுள்ளது. 22% பேர் குடியேறிகள், அதாவது இந்த நாட்டில் பிழைப்புக்காக சம்பாதிக்க வந்தவர்கள். இங்க குடியுரிமை பெற நீங்க கடுமையாக உழைக்க வேண்டும். இந்த நாட்டுக்கு சென்று குடியேற விரும்பும் அனைவருக்கும் இந்த தளம் மிகவும் பயனுள்ளதா இருக்கும். முக்கியமா கனடாவில் ஒரு வேலை கண்டுபிடிக்க நீங்க மிகவும் போராட வேண்டும். உலகின் கனடாவில் உள்ள எந்த ஒரு பெரிய நகரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. அங்குள்ள மாலை பொழுது முற்றிலும் அற்புதமா இருக்கும். அருமையான நடன கூடங்கள், சூதாட்ட விதிகள் எந்த ஒரு இரவையும் வண்ணமாக்குது. இதை அறிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எந்த ஒரு பெரிய நகரத்திலும் வார இறுதி காட்சி தனித்துவமானது. அங்கே ஒரு பெரிய விருந்து நடத்தப்படுகிறது. மேலும் மக்கள் எப்போதும் முழுமையான கொண்டாட்ட மனநிலையிலே இருக்கிறார்கள். கனடா உலகின் 7வது அமைதியான நாடு. இது உங்களுக்கு விசித்திரமா தோணலாம். ஒருவர் மற்றொரு உணர்வுகளை புண்படுத்தினா அல்லது ஏதேனும் தீங்கு விளைவிச்சா அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று எழுத்துப்பூர்வமான மன்னிப்பையும் இழப்பையும் சமர்ப்பிக்க வேண்டும். ஓகே, நம்மள இந்த வீடியோ பிடிச்சீங்கன்னா மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.